காலைல வந்து ஒரு 2 மணி நேரம் தான் நான் பார்த்தேன் நானு. 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 டிஷ்ஷஸ்க்கு மேல வந்து உங்க டீம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்களா? இல்ல என்ன பிளான் அது? ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பிளானிங் தான். பிளானிங் இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு சீக்கிரம் பிஃபோராக நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து முந்தின நாளே எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வைக்க மாட்டோம். ப்ரொவிஷன் மட்டும் தான் ஆல்ரெடியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்ன்றது நாங்கள் டெய்லி வந்து காலையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே சார். காலைல பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1500 பேருக்கான கூட ஒரு 5 பேர் 10 பேர் கூட வச்சுப்போம். ரெகுலராக ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா கூட ஒரு 5 பேரை வச்சு அந்த ஒர்க் அவுட் பண்ணி திடீர்னு 500 பேர் இருக்கும், நாளைக்கு 1000 பேர் இருக்கும், நாளைக்கு 1500 பேர் இருக்கும். இது வந்து ரொட்டீனாக சொல்ல இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் சொல்ல முடியாது. அதெல்லாம் பிளான் பண்ணி ஆளை வச்சு நம்ம சேர்த்தோம் அந்த டைம் கொடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு 500 பேராக இருந்தாலும் அந்த 2.5 மணி நேரம், 2000 பேராக இருந்தாலும் அந்த 2.5 மணி நேரம் தான். இவங்க அந்த டைமுக்குள்ளே குக் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. சூப்பர் சார். ஆனால் சினிமாவில் இப்போ பொறுத்தவரை கரெக்டாக 1 மணிக்கு பிரேக் விட்டுருவாங்க. 1 மணிக்கு நான் சாப்பாடு இருக்கணும். அவங்கேருந்து 2 ஹவர் ஜர்னி பண்ணி அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அந்த டைம் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு 10:30க்கெலாம் இங்கேருந்து 10:30க்கெலாம் இங்கேருந்து அனுப்பிச்சாங்க. ஓகே, ஓகே சார். இப்போ வந்து ஒரு இடங்கள்னா பரவாயில்ல, 2-3 இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு வருது அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ இங்கிட்டு வந்து விஜய் சாரோட மூவிஸ் இருக்குது, இங்கிட்டு வந்து அஜித் சாரோட மூவி இருக்குது. இப்போ 2 இடங்களுக்குமே நீங்கள் சாப்பாடு பண்ணணுன்றப்போ அங்கே என்ன டாஸ்க் இருக்குது, அதை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? இல்லை, டாஸ்க்கு ஒன்றும் கிடையாது. அவங்க ஆர்டர் நாங்கள் பல்காக எல்லாமே பண்ணிவிடுவோம். நான்வெஜ் மட்டும் சப்ளை தான் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒரு டீம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து இங்கேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க சர்வ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக.